ஹலோ மக்கள், 8வது எபிசோடுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கு முன்னாடி என்னாச்சு, கக்காசி சாபுசா கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நின்றேன். அதை போன எபிசோடில் பார்த்துருக்கலாம். இவன் ஜாலியாக தான் இருக்கேன், அவன் ஸ்பீடாக வரேன்னு சொல்லிட்டு பார்த்தா சாபுசா பின்னாடி வந்து கக்காசியை பார்த்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அவன் வாட்டர் க்ளவுன் ஜிட்ஸு என்ன ஆச்சு அப்படின்ற போது டக்குன்னு வெட்ட வரான். கக்காசி எப்படியோ தப்பிச்ச உடனே டக்குன்னு மிதிச்ச மிதியில் கக்காசி போய் பறந்து தண்ணிக்குள்ளே போய் உழுக கக்காசி தண்ணிக்குள்ளே இருந்து எந்திரிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு சாபுசா வாட்டர் க்ளோன் ஜுட்சுவை போட்டு லாக் பண்ணி விட்டுறேன். ஜுட்சுவை போட்டு லாக் பண்ண உடனே கக்காசி என்னடா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்னோட க்ளோன் அமுச்சு விட்றேன்னு சொல்லிட்டு க்ளோன் அமுச்சு விட்டுட்ருக்கேன். அமுச்சு விட்டோடனே நருட்டோ காப்பி நிஞ்சாக்கே காப்பி போடுறேன், என்னடா கேடிக்கெல்லாம் கேடியாக இருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பார்க்குறேன். டக்குன்னு சாபுசாவோட க்ளோன் மிதிச்சதில் நருட்டோ ஹெட்பேண்ட் பறந்து நருட்டோ கீழே விழுகிறேன். ஹெட்பேண்டை போட்டு மிதிச்ச உடனே நருட்டோக்கு என் ஹெட்பேண்டை கொடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு நடுக்கத்தோடு பார்க்குறேன். சாஸ்கே அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது சாஸ்கே அடிக்க வர்றேன்ல, அடித்து படுக்க வச்சுட்டேன். சாஸ்கே பறந்துட்டேன். டக்குன்னு நருட்டோவை பார்க்கும்போது ரத்தம் சொத்துது. என்னாச்சுன்னு பார்த்தா நருட்டோ உறுதிமொழி எடுத்ததெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். இதுக்கா சென்சேவோட இருந்தது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த உடனே நான் ஒரு ஹொக்காகே ஆவேன்னு சொல்லிட்டே இருக்கும் போது என்னோட பேண்டே மிதிச்சிட்டியா, நான் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு நருட்டோ ஒரு கோவத்தோடு எந்திரிக்கிறேன் பாருங்க. அதோட ஓடி வந்து வேணாம் நருட்டோன்னு கக்காசி கத்த ஓடி வந்து அந்த அடி ரத்தம் தெறிக்குது. பார்த்தா அந்த பேண்டை ஒரு வழியா நருட்டோ எடுத்துட்டேன். சாக்குரா என்னடா அந்த பேண்ட் எடுக்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ நேரம் போனேயா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா சாக்குரா. நம்ம லீஃப் வில்லேஜுக்காக வெறிக்கா கக்காசி அதே பார்க்குறேன். இதுக்கு மேலே உன்னை விட்றதுல சாத்தியமே இல்லை, இனிமேல் பாடுறா எங்கள் ஆட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்கல்ல, மறந்துட்டாங்க. ஃபைட்டிங்க்குறான் ரெடி ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சாபுசாவோட க்ளோன் பார்க்குறதுக்கு அப்படியே அவனை மாதிரியே இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. ரத்தம் செதிக்குது, இந்த மாதிரி தான் சண்டை நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சாக்குரா ஒரு பயத்தோடு இருக்கா. கக்காசி பார்க்குறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாபுசாவோட க்ளோனை காட்டுறாங்க. டக்குன்னு சாஸ்கேவை அடித்து வயிற்றுலேயே ஒரு குத்துனதில் ரத்தம் வாய் வழியாக தெரிச்சதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வயிற்றுலேயே போட்டு இருக்கு சாஸ்கேவை போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. டக்குன்னு நருட்டோ மல்டி ஷேடா க்ளோன் ஜுட்சுவை போட்டு பார்க்குறேன். சாபுசா இது என்ன ஆகுது, மல்டி ஷேடா க்ளோன் ஜுட்சுன்னு குணாயை தூக்கி போடுறேன்ல, எல்லாரும் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே அப்படியே எந்திரிச்சு அடியில் நருட்டோலாம் பறக்குறேன். என்கிட்ட சீக்ரெட் ஆயுதம் இருக்க வரையும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஷுரிக்கனை தூக்கி போடுறேன். ஷுரிக்கனை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சாஸ்கே இதுதான் உன் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு ஷுரிக்கனை விரிக்கிறேன் பாருங்க. ஷுரிக்கனை விரிச்சிட்டு டெவில் விண்ட் ஷூரிக்கன் அப்படின்னு சாஸ்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஸ்கே சொல்கிறத பார்த்து சாக்குரா பார்க்குறா. டக்குன்னு சாஸ்கே ஓடி வந்து பறந்து அப்படியே ஒரு ஸ்பின்னிங்கில் ஷுரிக்கனை விட்றேன் பாருங்க. க்ளோனுக்கு விட்றேன்னு பார்த்தா பின்னாடி இருக்க ஒரிஜினல் சாபுசாக்கு விட்றேன். சாபுசா நீ நல்ல மூலக்காரன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஷுரிக்கன் வருது. அசால்ட்டாக ஒத்த கையில் பிடிச்சு எல்லாருமே ஷாக்கு. அதோட ஷேடோ வருதுல, வந்ததை பார்த்தா சாபுசா இதோட அது ஷேடோ தானே அப்படின்னு சொல்லிட்டு சாபுசா தப்பிக்கிறாங்க. வேற மாதிரி எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினச்சா அசால்ட்டாக தப்பிச்சிட்டான். சாக்குரா மரண்டா என்னடா தப்பிச்சிட்டானா. சாஸ்கே சிரிச்சதை பார்த்தா மிரட்டலாக இருக்குது. டக்குன்னு நருட்டோ க்ளோன்லேருந்து வரேன். வந்ததுக்கப்புறம் ஷுரிக்கனை விட்டு எறிகிறேன் பாருங்கள். அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.